இவ்வளோ நாளாக உங்ககிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டுங்க. இந்த வீட்டில் நான் வாழவே கிடையாது. நான் உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த பிரம்மாண்டமான வீட்டை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் தோட்டம் வாங்கி முதல்ல கட்டின ஒரு எளிமையான மண் வீடு தான் இந்த வீடு. இந்த மண் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அது எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே தேவை கிடையாது. இது எல்லாமே இல்லாதனால தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இதுதாங்க எங்களுடைய பாத்ரூம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்குது. நான் எதுக்கு குக் வித் கோமாளி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி விவசாயிகளை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய சின்ன நிம்மதியான ஒரு அழகான வாழ்க்கை. நிறைய பேர் குக் வித் கோமாளியில் வந்து என்னை பார்த்துருப்பீங்க. குக் வித் கோமாளியில் பார்த்துட்டு நந்தகுமார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் வந்து நான் கொடுக்குறேன். எப்படி கொடைக்கானலேருந்து நான் குக் வித் கோமாளிக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடைக்கானல் வந்தேங்க. அதாவது ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் லட்சமாலாம் சம்பளம் வாங்க கிடையாது. ஒரு அளவான சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை வந்து நான் விட்டுட்டு ஒரு போல்டான டிசிஷன் எடுத்து நம்ம வாழ்க்கை முறையே வந்து விவசாயம் சார்ந்து தான் இருக்கணும். நான் எதுக்கு விவசாயம் செய்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான உணவு வந்து நான் சாப்பிட்ணும். நான் உற்பத்தி பண்ணுற சுத்தமான உணவு வந்து மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் வந்து நான் விவசாயம் ஆரம்பித்தேன். ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த ஒரு வருஷமே வந்து ரொம்ப கடினமான நாட்களுங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய டெசிஷன் எடுத்து நம்ம வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சமைக்கிறதுலேருந்து விவசாயத்துலேருந்து வியாபாரம் பண்ணுறது, அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் நானாக பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் விவசாயம் பண்ணுறதை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். நான் சமைக்கிற வித்தியாசமான உணவுகளும் என்னுடைய சேனலில் நான் போட ஆரம்பித்தேன். இதன் மூலமாக தான் நம்மளுக்கு மாஸ்டர் ஷெஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சமையல் நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எளிதாக வந்து கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 3 ஆடிஷன் ரவுண்ட் வந்து நடக்கும். ஒன்று வந்து மதுரை, அப்புறம் சென்னையில் 2 ரவுண்ட் நடந்துச்சு. இந்த ஆடிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்கிட்டு அதில் நான் பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து மெயின் ரவுண்டுக்கு வந்து போனோம். மெயின் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேர் வருவாங்க. அதிலேருந்து செலக்ட் ஆகி டாப் 12 கண்டஸ்டன்ட் வரைக்கும் போய் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதில் சமைச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா கிடைச்சது தான் நம்மளுக்கு இந்த குக் வித் கோமாளின்ற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எளிதாக வந்து கிடைக்கலைங்க. கரெக்டாக ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சேனல்லேருந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க. என்னடா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வருது, இந்த டயத்தில் போய் நம்மளுக்கு வந்து கால் ஃப்ராக்சர் ஆகி நடக்க முடியாத அளவுக்கு வந்து நான் இருந்தேங்க. ஆனாலுமே நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்க வாய்ப்பு வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறனால வழக்கமாக கால்லாம் அடிபட்டால் ஃப்ராக்சர்லாம் ஆச்சுன்னா குறைஞ்சது ஒரு 2 மாதமாவது கட்டு போட்டு ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கணும். ஆனால் எனக்கு கால் உடஞ்சி 1 மாதத்துல வந்து நான் கட்டு பிரிச்சுட்டு நான் ஃபிசியோ, அதுக்கப்புறம் வர்மக்கலை, இது எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு நான் குக் வித் கோமாளி ஷோவில் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் எதுக்கு குக் வித் கோமாளி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி விவசாயிகளை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கால தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் நிறைய அரிதான முக்கியத்துவமான நிறைய மகத்துவம் மிக்க பொருட்கள் எல்லாமே விவசாயத்தில் இருக்குது. அது எல்லாமே மக்களுக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி வித்தியாசமான உணவுகள், நிறைய பேர் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காத வித்தியாசமான உணவுகளும் நான் வந்து இந்த மேடையில் வந்து சமைச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் நான் வந்து இந்த குக் வித் கோமாளி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். போன எபிசோடில் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியான இலுப்பைப்பூ சம்பா அரிசியில் கூட்டாஞ்சோறும் நாட்டு காய்கறியும் வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஷெஃப்ஸுக்கு நல்லா பிடிச்சி ஷெஃப் ஆஃப் த வீக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் நம்ம நிறைய மறந்து போன விஷயத்தையும் நம்ம நிறைய மறந்து போன உணவுகளையும் நான் வந்து சமைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்மளுடைய சேனல்லுமே இதுக்கப்புறமா நாட்டு காய்கறிகள் பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இவ்வளோ நாளாக உங்ககிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டுங்க. இந்த வீட்டில் நான் வாழவே கிடையாது. நான் உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த பிரம்மாண்டமான வீட்டை உங்களுக்கு எல்லாம் நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க நான் பிரம்மாண்டமாக கட்டின ஒரு குட்டி மண் வீடு. நான் முதல்ல இந்த தோட்டத்துக்கு வந்து கட்டின ஒரு அழகான மண் வீடு. இந்த மண் வீட்டை நம்ம எப்படி கட்டியிருக்கோம், அப்புறம் உள்ளே என்னென்ன நம்ம வசதிகள்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் தோட்டம் வாங்கி முதல்ல கட்டின ஒரு எளிமையான மண் வீடு தான் இந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டத்தை சுற்றி வந்து ஆறு இருக்குங்க. இந்த ஆற்றுல வந்து நாணல்கள் வந்து நிறைய இருந்தது. இந்த நாணல்கள் எல்லாமே வந்து மூங்கில்கள் மாதிரி ரொம்ப உறுதியாக இருக்கும். இந்த நாணல்கள் எல்லாமே வெட்டிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பின்னி அதுக்கு மேலே மண் பூசி தான்
இந்த வீட்டை வந்து நம்ம முடித்தோம். அதே மாதிரி உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது குத்தகைக்கு எடுத்து அங்கேயே ஒரு மண் வீடு கட்டி அங்கே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்துக்கார் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு குத்தகைக்கு வந்து கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து இந்த தோட்டத்தை வந்து காலி பண்ணிக்கோங்க, இந்த வீட்டையை வந்து இடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை இடிச்சிட்டு நம்மளுக்கு வேறு எங்கேயும் போய் தங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அப்போ வந்து நம்மளுக்கு கிடையாதுங்க. நம்ம வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வருவார். அவர் பேர் வந்து காண்டிபன். அவரோட தோட்டத்தில் இருக்கிற சின்ன மண் வீட்டில் தான் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு வந்து நான் தங்கியிருந்தேன். இந்த தோட்டம் வாங்கின பின்னாடி தான் நான் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தேன். இந்த தோட்டத்துக்கு வந்த உடனே நம்மளுக்கு தங்கிறதுக்கான வீடு வந்து நம்ம முதல் நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடை வந்து நான் கட்ட ஆரம்பித்தேன். முதல்ல கூரையை வந்து நான் போட்டேன். கூரையை போட்டால் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கூரையை வந்து போட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் செவுத்தை கட்டிட்டு இந்த வீட்டையே முடித்தேன். மழை காலமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 2 மாதம் ஆச்சு. அந்த 2 மாதமும் இந்த கூரை கீழே இந்த வீட்டுக்குள்ளே தான் நெருப்பு போட்டுக்கிட்டு இங்கேயே தான் தங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கான வந்து ஒரு வசதிகள் வந்து அப்போ கிடையாது. முழுக்க இங்கேயே தங்கி நானும் அந்த ஐயாவும் சேர்ந்து தான் இந்த வீட்டை வந்து நாங்கள் முழுமையாக கட்டினோம். அதனாலேயே இந்த மண் வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான வீடு. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேயே நானும் என்னோடய மனைவியும் இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் தங்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. 1 வருஷமாக நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோம். இந்த வீட்டில் இருந்துகிட்டே தான் நாங்கள் எங்களுடைய புது வீட்டையும் நாங்கள் கட்டிகிட்டு இருந்தோம். எங்களுடைய பொருட்கள் எல்லாமே முழுக்க இந்த வீட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம், அப்புறம் இந்த வீட்டை வந்து கட்டுறதுக்கு உண்டான சிரமங்கள்லாம் என்னென்ன வந்தது அப்படிங்கிறதும் நம்ம வந்து இப்போ நாங்கள் பார்க்கலாம். இந்த கண்ணாடி ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா, நான் கட்டின பழைய மண் வீடு இருக்கு இல்லைங்களா, அதோட ஞாபகார்த்தமாக இடிக்கும்போது அதுலேருந்து பத்திரமா கொண்டு வந்து இந்த வீட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். இதை சுற்றி போட்டிருக்க இந்த கோலம் டிசைன் எல்லாமே என்னோடய மனைவி போட்டதுங்க. என்னுடைய மனைவி பற்றி நான் சொல்லி ஆகணும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த தோட்டமும் இந்த ஒரு மண் வீடு தான் இருக்குது. இந்த நிலமையிலையும் நம்மளை ஏற்றுக்கிட்டு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இதுலேருந்து நம்ம வளர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னுடைய மனைவி கொடுத்தனால தான் நாங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணி இந்த வீட்டில் வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஆரம்பித்தோம். என்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே அவங்க போட்டது தான். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாய் கூண்டு இருக்கும், இங்கே தெரியுது பார்த்திங்களா. இந்த நாய் கூண்டில் தான் வந்து நம்ம நாய் வந்து நைட்டு அடைச்சிருக்கோம். என்ன ஒரு சத்தம் வந்தாலும் நம்மளுக்கு உடனே கேட்கணும் அப்படிங்கிறதுனால நாய் நம்ம பிராணிகளோட கூண்டு வந்து இங்கே பக்கத்தில் அமைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சோளக்கதிருங்க. நான் வந்து நாகாலாந்து போயிருந்தேன் ஒரு ட்ரிப்புக்காக. அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டு ரக மக்காசோளங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்ரிட் ரகங்கள் வந்து நிறையா வந்துடுச்சு. இது வந்து முழுக்க ஒரு நாட்டு ரகம். இதில் வந்து கலர் பார்த்திங்கன்னா ஒரே மக்காச்சோளத்திலே நிறைய கலர்கள் இருக்கும் பாருங்கள், மஞ்சள், வெள்ளை, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் அங்கேருந்து கொண்டு வந்துட்டு ஒன்று தான் கொண்டு வந்தேன். இந்த மாதிரி ஒன்றுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 செடி உற்பத்தி பண்ணேன். அந்த 5-6 செடியிலேருந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த மக்காச்சோளங்கள். அடுத்த சீசனுக்கு வந்து இதை போட்டுட்டு இதுலேருந்து இன்னும் ஒரு 100 செடிகள் வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. அடுத்து வந்து இங்கே எங்கள் கல்யாணம் ஞாபகார்த்தமாக ஒரு கேலண்டர் ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். நாம் முழுக்க சோலார் மூலமாக இயங்குகிற இந்த மாதிரி விளக்குகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த காலத்துலலாம் டிவி, மிக்சி, கிரைண்டர்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படிங்க வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இது எல்லாமே இல்லாதனால தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நம்ம டிவி வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே தேவை கிடையாது. ஏன்னா தோட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது. இங்கே நம்ம வேலை செய்வோம், வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்போம், தோட்டத்தில் வேலை செய்வோம். நாய்க்குட்டிகள், செல்லப்பிராணிகள் இவங்க எல்லாருக்கூடையும் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு இதை தவிர்த்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள் எல்லாமே சோலார்லேருந்து நம்ம இயங்கக்கூடிய விளக்குகள் தான் மாட்டியிருக்கோம். அது போக ஃபோன் எல்லாமே இதிலே நம்ம சார்ஜ் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம ஒரு டயத்தில் ஒரு ஃபோன் தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இதிலே நம்ம சோலார்லேயே ஒரு பேட்ரி வச்சுருக்கோம். இந்த பேட்ரி மூலமாக நம்ம வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற நேரங்கள் வந்து ஃபோன் வந்து நல்லா சார்ஜ் ஆகிக்கும். இதே வந்து கொஞ்சம் மழை காலமாக மோடமாக இருந்ததுன்னா அந்த டயத்தில் வந்து நாங்கள் ஃபோன் வந்து அந்தளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இதே பேட்டரியிலேருந்து தான் நம்மளுடைய சூரிய மின்வேலி அமைச்சிருக்கு இல்லைங்களா,
சூரிய சக்தியில் இயங்கும் மின்வேலி, அந்த மின்வேலிக்கும் இதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த சோலார் கரண்ட்டும் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய 2 ஃபோனும் சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த மண் வீட்டில் இருக்கிற விளக்குகள் மட்டும்தான் நம்ம உபயோகிச்சுட்ருக்கோம். நம்ம புதுசாக கட்ட மண் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இன்னும் நிறைய பேனல்கள், நிறைய பேட்டரிலாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 kV அளவுக்கு அங்கே வந்து நம்ம சோலார் போட போகிறோம். ஏன் நம்ம சோலார் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை காலங்கள், அப்புறம் இந்த மாதிரி காத்தடி காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் விழுந்து அடிக்கடி வந்து கரண்ட் இல்லாமல் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இங்கே பூண்டு இருக்குது. இது வந்து நம்ம போகம் போட்ட பூண்டுங்க. இதுதான் வந்து நம்ம மலைப்பூண்டு, நல்லா சிகப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் ஒரு இந்த ஃப்ரிட்ஜு டோர்லாம் இருக்கும் பாருங்கள், ஜூஸ் ஃப்ரிட்ஜ் டோர், அது வந்து வச்சுருந்தாங்க. இதை கொடுங்க, நான் போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து நான் ஜன்னலாக வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டு வந்து இதை வந்து நான் ஜன்னலாக வாங்கி வச்சுட்டேன். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சமையல் பாத்திரங்கள் இதெல்லாமே இவ்வளோதாங்க. பொருட்கள், மளிகை சாமான்கள் எல்லாமே இங்கே தான் நம்ம வந்து சேமித்து வச்சுருக்கோம். சமைக்கும் போது நம்ம அந்த வீட்டில் கொண்டு போய் சமைச்சிக்கிறோம். இங்கே வந்து நம்மளுடைய குட்டி பூஜை ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொக்கு வகையெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதாவது சிம்பிளாக ஒரு சாப்பாடை செஞ்சு இந்த தொக்கு கூட பேசி வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி நம்ம கஞ்சி வகைகள், இந்த மாதிரி கேழ்வரகு கஞ்சி, கூழ் இதெல்லாம் பண்ணும்போது இந்த தொக்கு கூட வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெய்யுங்க. இதுவும் நம்மளே காய்ச்சிற நெய். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஷெல்ஃப் வந்து அமைச்சிருக்கோம். இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நாணலில் வச்சு நம்ம அமைச்சிருக்கோம். வாங்க நம்ம ஷெல்ஃப் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மரம் கிடையாது, இது நம்ம நாணலை பின்னுறோம் பார்த்திங்களா, அந்த நாணலை பின்னும் போதே இந்த 2 சைடும் போட்டு அதுக்கு மேலே முன்னாடி வந்து ஒரு மூங்கில் தப்பை மாதிரி வச்சு அதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்து தான் இந்த ஷெல்ஃப் வந்து பண்ணியிருக்கோம். இந்த நாணலை பின்னிட்டு அதுக்கு மேலே நம்ம மண் வச்சு பூசி தான் இந்த ஷெல்ஃப் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். நிறைய பேர் முதல்ல பார்க்குறவங்க எல்லாமே கேட்பாங்க, அதாவது தோட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போது வந்து கேட்பாங்க, இது நீங்கள் தனியாக ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுதாங்க எங்களுடைய பாத்ரூம். நல்லா வசதியாக உள்ளே நல்லா இட வசதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10க்கு 10 அளவுக்கு இந்த பாத்ரூம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த பாத்ரூமும் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் நம்ம கட்டியிருக்கோம். முதல்ல வந்து நம்ம அடித்தளம், நம்ம பெரிய மண் வீட்டுக்கு போட்டோம் பார்த்திங்களா அடித்தளம், அதே மாதிரி சுண்ணாம்பு காரையை வச்சு நம்ம அடித்தளம் வந்து நம்ம போட்டிருக்கோம், கருங்கலை வச்சு. அதுக்கு மேலே நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்கிற இந்த குச்சிங்களை எல்லாமே கொண்டு வந்து அதை வந்து 2 சைடு இப்படி அடிச்சுட்டு அந்த குச்சிக்கு நடுவில் வந்து கல்லுங்களை ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மண்ணை வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு போட்டிருக்க கூரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது மண் வீட்டுக்கு போட்டிருக்க அதே மஞ்சள் கூரை தான். என்ன ஒரு வித்தியாசம்னா கீழே வந்து நம்ம தென்னங்கிடுக்கு போட்டு அதுக்கு மேலே இந்த பில்லு வந்து நம்ம போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து இந்த சின்ன குச்சிங்கள்ங்க. இந்த குச்சிகள் எல்லாமே வந்து 2 சைடுமே, இந்த சைடு ஒரு குச்சி, அப்படியே இந்த சைடு ஒரு குச்சி, சென்டரில் வந்து 3 இடத்துல சென்டரில் வந்து பெரிய மரம் ஊனி இந்த 2 சைடுமே குச்சி அடிச்சுட்டு ஆணி வச்சு அடிச்சுட்டு அதுக்கு நடுவில் தான் நம்ம கல்லுகள் எல்லாமே ஃபுல்லாக நிரப்பி அதுக்கு மேலே தான் நம்ம மண்ணை பூசிட்டு இந்த மாதிரி மொழிகிருக்கோம். அதுமாதிரி இந்த ஒரு 2 அடிக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சென்டர் குச்சி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சப்போர்ட்டுக்காக. ஏன்னா சென்டர் சப்போர்ட் வந்து நம்ம வேணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம பாத்ரூமில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வசதி வந்து நம்ம வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியே வந்து நம்ம அடுப்பு வச்சுருக்கோம். இதுதான் வந்து அடுப்பு. இந்த அடுப்பில் வந்து நீங்கள் விறகை பற்ற வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நாம் வந்து தண்ணி காய வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இங்கே விறகு வச்சிங்கன்னா இந்த நெருப்பில் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தானாக வந்து தண்ணி காஞ்சிரும். அப்படியே உள்ளுக்குள்ளேருந்தே நீங்கள் தண்ணி எடுத்து அப்படியே குளிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இடத்துல வந்து கரண்ட் வசதி கிடையாது, நம்ம இந்த ஹீட்ரு இதெல்லாமே நம்ம போட முடியாது. அதே மாதிரி நீங்கள் சோலாரு வாட்டர் ஹீட்டரும் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து நம்ம இந்த விறகு வந்து நம்மளுக்கு இங்கே நிறைய கிடைக்கிறதுனால இந்த விறகு மூலமாக இருக்கிற அடுப்பு வந்து நம்ம உபயோகித்து நம்ம சுடுதண்ணி வந்து நம்ம உபயோகிக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமோட மொத்த அளவுங்க. அதாவது 10க்கு 10, அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம பாத்ரூமே கட்டியிருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு வந்து நம்ம பெருசாக கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குளியலறை வந்து நல்லா வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அதே மாதிரி இன்னொரு பெரிய கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும், என்ன அப்படின்னா
நம்ம குளிக்கும் போது நம்ம தண்ணி வந்து பட்டு மண் சுவர் வந்து கரைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம மண் சுவர் வந்து கரையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி விழுகிற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பு மூலமாக பிளாஸ்டரிங் பண்ணியிருக்கோம். அதாவது தண்ணி விழுந்தாலுமே அதில் வந்து உள்ளே ஊறி போகாது. அதே மாதிரி நான் குக் வித் கோமாளியில் சமைக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படிக்கிறேன். என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் படிச்சுட்டு நான் வந்து ஷோவில் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற இந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி. ஓடு 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 ஓடு.